திருத்துறைப்பூண்டி வேலாட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு கிளாஸிங்க ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் மெயினாக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் என்ஃபீல்டு எல்லாமே வாங்கியாச்சு. கஸ்டமர் மெயினாக ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னது இந்த வண்டியில். அது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கீர் போட்டு கிளச்சை பிடிச்சி நவுத்தினோம்னா வண்டி நவுத்தோம்ல ரொம்ப டைட்டாக இருக்குது, சுத்தமாக நவுத்தவே முடியலன்னாங்க. அது என்ன ஃபால்ட்டு, அதில் என்ன ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதில் நமக்கு வேலையே இதில். கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதில் கிளச்சு பிளேட்டு தான். கிளச்சு பிளேட் வந்து ரொம்ப உங்களுக்கு வீக் ஆகிட்டு, இதில் வண்டி பிக்கப்பும் குறைஞ்சிடும். அதேமாதிரி இந்த அவங்க சொன்ன மாதிரி கீரில் போட்டு நவுத்த முடியாது. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு தான். இதுக்கு வந்து நம்ம அப்படியே செட்டாக புதுசாக மாற்றினோம்னா அந்த ப்ராப்ளம் வராது, பிக்கப்பும் நல்லாயிருக்கும். இல்லை கிளச்சு பிளேட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரிஜினல் என்ஃபீல்டில் வர ஒரிஜினல் கிளச்சு பிளேட்டு தான். இதில் பிளேட்டு மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன். இன்னர் ரோட்டர் பெல் எல்லாமே நல்லாயிருக்கு, அதனால் பிளேட்டு மட்டும் மாற்றினா போதும். கிளச் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்பாய்ட்டு மாற்றணும். சிங்கிள் டிஸ்க் வண்டி இருக்குல்ல, அதாவது ட்ரம் பிரேக், அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பாய்ட்டில் உள்ள பல்லு தான் உடையும் இதில். ஆனால் அந்த டபுள் டிஸ்க் வண்டியில் டிஸ்க் உள்ள வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது இன்னர் ஸ்பாய்ட்டு அவுட்டர் ஸ்பாய்ட்டில் ரெண்டுமே வந்து பல்லு எதுவும் உடையாது. ஆனால் இதில் சீக்கிரம் வீணாக போகுது, செயின் மட்டும் தான். இதில் வண்டியில் உள்ள ஒர்க்கு எல்லாம் பார்த்து பக்காவாக முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா பம்பரில் ரோப்பு சுற்றணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான வேலை, ரொம்ப டைம் ஆகும். எல்லா வேலையும் முடிச்சு இதில் லாஸ்ட்டாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையை மட்டும் நம்ம கடைசியாக வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆனால் கயிறு சுற்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் நம்மள்ட்ட இந்த ஒர்க்கு வருது அதிகமாக. ஓகே, வண்டியில் கஸ்டமர் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டும் பார்த்து பக்காவாக கொடுத்தாச்சுங்க. அவங்க சொன்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அந்த பம்பர் ரோப்பு சுற்றுறது எல்லா வேலையும் பார்த்து பக்காவாக சூப்பராக கொடுத்தாச்சு. வண்டி தெளிவாக இருக்குங்க.